குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு மார்க்கெட் சம்மந்தமான ஒரு டாபிக், ஒரு ஆப்ஷன் பையரை பற்றி. ஒரு ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா ஏம் சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவோட தலைப்பு. அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன் பையரை விட ஒரு ட்ரேடர் ஒரு மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு சரியான ஏம் இருக்கணும். அந்த சரியான ஏம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த மார்க்கெட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. பல பேருக்கு லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேள்வி வரும், முன்னாடியே தோணாது. ஓகேங்களா? அப்போது இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, மார்க்கெட் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி அது ஈஸி மணி கிடையாது, சம்பாதிக்கிறது ஈஸி மணி கிடையாது. அதே நேரத்தில் அதில் மணி சம்பாதிக்கிறது இம்பாசிபிளும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா, ஆனால் அது ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்றது தான் இது இங்கே நான் உங்களுக்கு விளக்குறேன். அப்போது நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு விஷயத்த, மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறது ஒரு நாள் வேலை கிடையாது. ஒரு நாள் லாபம் பார்த்துட்டா அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏமெல்லாம் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் லாபம்ன்றது லாங் டேர்ம் ஜேர்னி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ ஏம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின் வந்தால், நீங்கள் ஒரு நாள் 100% ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஏம் வச்சிங்கன்னா அது ட்ரேடிங் கிடையாது, அது கேம்பிளிங். ஓகேங்களா? 100% ப்ராஃபிட் அப்படின்றது ஒருத்தராலையும் பண்ண முடியாதது, நடக்கவும் நடக்காதது. அப்போ அந்த மாதிரி 100% ஏமை வச்சு நீங்கள் உள்ளே வந்தால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலை, கேம்பிளிங் தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் டெய்லி 1% இல்லைனா 2% ப்ராஃபிட் வந்தால் போதும், என் டார்கெட் இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உண்மையான ஒரு ட்ரேடர். வித்தியாசம் புரியுதுங்களா? கேம்பிளிங்க்கும் ட்ரேடருக்கும். அப்போது இந்த மாதிரி ஸ்மால் கன்சிஸ்டண்ட்டாக கெயினை நம்ம மாதம் ஒவ்வொரு மாதமும் பண்ணும் போது அது லாங் டேர்மில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வரும். இதை தானுங்க பேங்க் பண்ணுறான். ஒவ்வொரு டெபாசிட்லேயும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணுறான். அதே மெத்தடை நம்ம ட்ரேடிங்கில் பண்ணணும். ஒரு ஸ்மால் கன்சிஸ்டண்ட்டான கெயினை மாதம் பண்ணால் அது லாங் டேர்மில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. அதை நோக்கி தான் நம்ம ஏம் இருக்கணும். ஒரு உண்மையான ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ரியலிஸ்டிக்காக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கணும்னா, ஒரு நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, மாதத்துக்கு 10-20% ரிட்டர்ன் வந்தால் போதும். அதுவே மார்க்கெட்டில் 10-20% பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ரியல் ட்ரேடர் அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு மாதத்தில் 10% இல்லைனா அதிகபட்சமாக 20% ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட என்ன மாதிரி கேப்பபிள் இருக்கும், அவங்கக்கிட்ட ரிஸ்க் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட ஃபஸ்ட்டு ஏம் என்னவாக இருக்கும்னா, கேபிட்டலை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணி அதை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேபிட்டலை நம்ம எப்படி காப்பாற்றணும், அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் ட்ரேடர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி, நம்மளோட ஏமும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? லாஸை அவங்க எப்போவுமே, ஒரு ரியல் ட்ரேடர் லாஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் இருக்குது, அந்த மினிமம் லாஸ்லேயே அவங்க அக்செப்ட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அதே ஏமை தான் நம்மளும் பண்ணணும். லாஸை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல கெட்டிக்கார ட்ரேடராக, நல்ல நாலேஜ் இருக்குது, எல்லாம் சந்து பொந்து மார்க்கெட்டில் இப்படி போய் அப்படி வரணும், எல்லாம் கிளவரான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குன்னா, லாஸ்ன்றது உங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாது. கரெக்டாக? இந்த லாஸ், இந்த ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம உடம்புல ஓடுற பிளட்டு மாதிரி. கண்டிப்பாக பிளட் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமையும் வாழவே முடியாது. அப்போது வர லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போது அந்த வர லாஸை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, அது சின்னதாக இருக்கும் போதே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். ஒரு சின்ன லாஸ் வர வேண்டிய இடத்துல பெரிய லாஸை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகேங்களா? அப்போது சின்ன லாஸஸையே நம்ம அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேடர் மார்க்கெட்டில் எப்படின்னா, ஒரு காரில் பிரேக்கு இல்லாமல் ஓட்டுறதுக்கு சமம். ஸ்டாப் லாஸ்ன்றது மார்க்கெட்டில் ஒரு பிரேக்கு.
அது எப்படி காரில் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றத ஒன்றை போட்டு நம்ம வண்டியை நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளில் ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் வருது, 2 ட்ரேட் லாஸ் ஆகுது. ஆனால் ஓவரால் பார்த்தா ப்ராஃபிட்டில் நம்ம இருக்கோம். இதுதான் விக்ட்ரி, இதுதான் வெற்றி மார்க்கெட்டில். இந்த மாதிரி வெற்றியை தான் மார்க்கெட்டில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பெறணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? 5 ட்ரேட் பண்ணுறோம், 5மே லாஸ் பண்ணிடுறோம். அடுத்த ஒரு 2 ட்ரேட் பண்ணுறோம், அதில் ப்ராஃபிட் வருது. கூட்டி கழித்து பார்த்தா நீ லாஸில் தான் இருப்போம். அந்த மாதிரி ட்ரேடை சொல்லலை. 3 ட்ரேட் பண்ணாலும் 2 ட்ரேட் லாஸ் ஆனாலும் ஒரு ட்ரேடு நல்ல ஒரு ட்ரேடில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சா அதுதான் கரெக்டான வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்கலாம். அப்போது ஓவராலாக நம்ம பாசிட்டிவில் தான் வரணும், அதுதான் ஒரு நல்ல வெற்றி, அதுதான் ஒரு நல்ல ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு ட்ரேடை மட்டுமே அங்கே சொல்லலை, மோர் தென் 5 ட்ரேடர்ஸ். 2 ட்ரேட் நீ லாஸ் ஆனாலும் மீதி இருக்கிற அந்த 3 ட்ரேடில் நீ வெற்றியாக, அதாவது கூட்டி கழித்து பார்த்தா நீ ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டில் நமக்கு என்ன வேணும்னா, நாளைக்கும் நான் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுவேன். ஓகேங்களா? அதுதான் என்னோடய பிக்கஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஏம் வைக்கணும். இருக்கிற காசெல்லாம் ஒரே நாளில் லாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மாதிரி அந்த ஐடியாலாம் வரவே கூடாது. இது ஒரு நல்ல ட்ரேடருக்கான அழகே இல்லை. அவங்களோட ஏம் எப்படி இருக்குது, நாளைக்கும் நான் மார்க்கெட்டில் இருக்கணும், அந்த மார்க்கெட்டில் நான் நாளைக்கும் இருக்கணும்னா என்னுடைய கேபிட்டலை நான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி பண்ணாதான் 2 ட்ரேடு லாஸ் ஆனாலும் ஒரு நல்ல ட்ரேடு பெரிய லெவலில் வெற்றியை தரும்போது அது ஒரு வெற்றியாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஏமாக இருக்கணும் ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும், பர்டிகுலராக ஆப்ஷன் பையருக்கு. அடுத்தது டிசிப்ளின் அப்படின்றது தாங்க மார்க்கெட்டில் பெரிய கிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ஓவர் ட்ரேடை கண்டிப்பாக செய்யவே கூடாது. மார்க்கெட்டை நம்மளால் ஈஸியாக ஜெயிக்கவே முடியாது, ஆனால் நம்மளோட மைண்டை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஜெயிக்கவும் செய்யலாம். முடியும் தானே? நம்ம தானே ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளால் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன? அப்போது இந்த மாதிரி ஏமை தான் ஒவ்வொரு ட்ரேடரும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஏமை தான் நம்ம வெற்றிக்கான பாதையாக அதை நினச்சி அதையே ஃபாலோ பண்ணணும். ஃபாஸ்ட் மணி கண்டிப்பாக மார்க்கெட்டில் நமக்கு வேண்டாம், சேஃப் மணி மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏம் இருக்கணும். ஒரு ட்ரேடு உன்னை கண்டிப்பாக பெரிய லெவலில் ரிச் பண்ணவே பண்ணாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ஸாக நம்ம பெறும் போது அந்த பெரிய மணி அப்படின்றது இயர்லி வைஸில் பார்த்தா கண்டிப்பாக பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? லாஸ் ஒரு எனிமிலாம் இங்கே கிடையாது, அது ஒரு டீச்சர். ஒரு லாஸ் பண்ணால் தான் அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டில் வரும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கும். பல லட்சங்களை இழந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு ப்ரொஃபஸராகவே இப்போ ஆகிருப்பீங்க. எத்தனை பேர் ஆகிருப்பாங்க இப்போது? அதுலேருந்து எத்தனை பேர் என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி, என்ன வகையான ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இப்போ ப்ராஃபிட்லேயே வந்திருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் வந்துக்கிட்டு இருக்கவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ லாஸ்ன்றது வந்தால் தான், ஏன் அந்த லாஸ் வருது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும், எப்படி அதை ப்ராஃபிட்டாக கொண்டு போக முடியும் அப்படின்ற அறிவு லாஸ் வந்தால் தான் தெரியும். அப்போ தான், அதனால தான் லாஸ் எல்லாம் நம்ம அதை ஒரு டீச்சர் மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வர்றது ஈஸி மணிக்காக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மணி என்னுடைய லாங் லைஃப், என்னுடைய ஓல்டர் ஏஜில் எனக்கு மணி ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ஃப்ரீடமை நான் அடையணும்னா நான் அதுக்காக இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஏமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கெட்டில். அப்போது அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களோட ஏஜ் எண்டில் வேணும்னா அதுக்கு என்ன மாதிரியான டேலண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால், பொறுமை வேணும், பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும், டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும், சரியான ஏம், இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏம் வேணும். டெய்லி 1% இல்லைன்னா 2% அந்த ப்ராஃபிட் லெவலை ஏம் பண்ணுங்கள்.
ஓகேங்க. ரிஸ்க் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணி அதை மார்க்கெட் லைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் நம்மளுக்கு எதிரிலாம் கிடையாது. உங்கள் இன்கம் சோர்ஸை நாளைக்கு அதை டெவலப் பண்ணணுன்னா இந்த மார்க்கெட் எதிரியை உங்கள் நண்பனாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் உண்டு. அது தோக்குறவங்களுக்கு எதிரியாக இருக்குது. ஆனால் அந்த எதிரியை நண்பனாக பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த எதிரியை உங்கள் நண்பனாக மாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஏமெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நாள் நண்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் லக்கு இருக்கணும் அப்படின்வாங்க. லக்கு 100ல் ஒரு 20-30% கண்டிப்பாக அது வேணும் தான். மீதி 70% வந்து நான் சொன்ன இந்த ஏம் தான் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஸ்கில்லு. இந்த மாதிரி ஏமெல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணால் இதுதான் ஒரு ட்ரேடர்ஸ்க்கு தேவையான சூப்பரான ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுற வழியை தான் நம்ம பார்க்கணும். அதை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இன் ஃப்யூச்சரில் நம்மளும் ஒரு வின்னர். மார்க்கெட்டுன்ற ரேஸில் ஆப்ஷன் பையர் கூட ஒரு வின்னர் அப்படின்ற மாதிரி வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏம் தான் ஒவ்வொரு ஆப்ஷன் பையருக்கும் பொதுவாக ஒவ்வொரு ட்ரேடருக்குமே வேணும். இதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் ஃபோக்கஸ், உங்களோட மார்க்கெட் எதிரின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட் நாளைக்கு உங்கள் நண்பனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இனிமேல் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.